அதாவது இந்த தீவிரவாதம் நடத்துனவன் வந்து அங்க தான் இருக்கிறான். இருந்து தான் ட்ரெய்னிங் எடுக்கிறான். அங்க இருந்து தான் தாக்கியிருக்கிறான். தாக்குனான் என்பதை உறுதிப்படுத்துற விதமாக இந்திய அரசாங்கம் போயி, அவனுடைய குடும்பத்தார் வீடுகள்லாம் போய் குண்டு போட்டு, அவங்களையெல்லாம் சில பேர கைது பண்ணி, அந்த வீட்ட எரிச்சியும் இருக்கிறாங்க. அப்ப வந்து ம். இங்கே அது போக, இவன் பாகிஸ்தான்லேருந்து வந்திருந்தான்னு பேச்சுக்கு வைங்க. இவ்வளவு பெரிய சென்சிட்டிவான பிரச்சனை நடக்கும்போது அவங்க கைவிட்டா கூட, நடந்ததுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு விட்டுருப்பாங்களா? போக முடியுமா? நடந்ததுக்கு முந்தி வேணா விட்டுருங்க. ஆ க க நாட்டார்கள்ன்னு. நடந்து முடிஞ்ச பிறகு, இங்கேருந்து தப்பிச்சு காப்பி பாகிஸ்தான் எப்படி போவான்? 250 கிலோமீட்டர்ல மாட்டிற மாட்டானா? அதனால தான் என்ன செய்றாங்க, இந்திய அரசாங்கம் அது யாருன்னு சொல்லவே இல்ல. யாரு? ஆள சொல்லு. எவன் செஞ்சான்னு சொல்லு. அப்படின்னு சொன்னா ஆளையும் சொல்லல. அவன பிடிக்கவும் இல்ல. யார் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டு 4 பேர்ன்னு இப்ப இல்லையே சொல்றாங்க. அந்த முதல்ல ஜெய்ஷ் இ அகமதுன்னு சொல்லி அந்த சமயத்துல ஒரு 5 பேர கைது பண்ணாங்களே! ஜெய்ஷ் இ அகமது இந்த அமைப்ப பழைய இப்ப சேர்ந்தவங்க. கைது பண்ணல. ஆ. பழைய போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு ஊடகத்துல போடுறாங்க. ம். கவர்மெண்ட்லேருந்து இவங்க தான்னு சொல்லி என்ன செய்யல. முந்தி தேடப்படுவாங்கல்ல. அதாவது ம், ஒருத்தர் ம், நாங்க தாக்குதல் நடத்தவுன புடிச்சு ஃபோட்டோ ம், எடுக்க முடியுமா? அவன் எங்கன்னு ம், கண்டுபிடிக்கவும் முடியல உங்களுக்கு. அந்த படங்கள்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பழைய காலத்து ரெக்கார்ட் வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாரி ராணுவத்துல இந்த மாரி சிந்தனை உள்ளவர்கள் யாருங்கிறது இப்படி லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க. பல்வாமா பகுதியில ம். நடந்தா இவனோட தான் இருக்கும். அப்படிங்கிற ம். ஒரு ஃபோட்டோவ தான் வெளியிடுறாங்களே தவிர, இந்த 4 பேரும் பிடிக்கப்படவுலாம் கிடையாது.